So வந்து next வந்து unit 3 வந்து Gauss-Jacobi method. So it is an iterative or indirect method and they have given the equation. So 3 equations இருக்கு, you have to find the 3 unknown. So previousா பார்த்த அதே Gauss elimination, Gauss Jordan மாதிரியே தான், பட் இது வந்து ஒரு iteration process. இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்லேயும் வந்துட்டு ஹையஸ்ட் வேல்யூ பார்க்கணும் 27, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 15, தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா 54. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் பெருசாக இருக்கணும், அப்புறம் ஒய் பெருசாக இருக்கணும், அப்புறம் இசட் பெருசாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எழுதிக்கணும். ஸோ கிவன் ஈக்குவேஷன் 27 எக்ஸ் ஈக்குவல் டு 85 ப்ளஸ் இசட் மைனஸ் 6z அப்படின்னா இந்த ப்ளஸ் இசட் அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் இசட் அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் இசட் ஆயிரும், ப்ளஸ் அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 6y ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 27 இந்த சைட் கொண்டு போனோம்னா 1/27 85 மைனஸ் 6y ப்ளஸ் இசட். இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை ஒய்யை வச்சுக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன் 15y இருக்கு இல்லையா, அந்த 15y அப்படியே வச்சுட்டு மீதி இருக்க நம்பர்ஸ் இந்த 2z 6 எக்ஸ் எல்லாம் வந்து இந்த சைட் கொண்டு வந்துடும். அது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி y ஈக்குவல் டு இந்த 15 இருக்குல்ல 1/15 நம்ம எழுதிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 54z ஈக்குவல் டு 110 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். தேர்ட் ஈக்குவேஷனில் இசட்டை மட்டும் வச்சுட்டு மீதி இந்த எக்ஸும் ஒய்யும் எல்லாமே அந்த சைடு கொண்டு போயிடணும். அப்போது 110 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஆயிடும். இப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷனாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் திஸ் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஐட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எக்ஸ் ஒய் இசட். ஸோ யூ ஹவ் டு ஸ்டார்ட் த ஐட்ரேஷன். நம்ம ஃபஸ்ட் ஐட்ரேஷன் எல்லாமே இனிஷியல் வேல்யூ வந்து 0ன்னு ட்ரீட் பண்ணிக்கணும். எக்ஸுக்கும் ஒய்க்கு இசட்டுக்கு எல்லாமே 0ன்னு ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாத்துக்கும் 0 போட்டோம்னா 85 மைனஸ் 6 இன்ட்டு 0 ப்ளஸ் 0 ஆயிரும். இப்போ 85/27 வந்து 3.1481 ஆயிடும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் எக்ஸோட வேல்யூ இசட்டோட வேல்யூ 0 போட்டுட்டிங்கன்னா ஒன்லி 72 மட்டும் இருக்கும். 72/15 வந்து 4.8 ஆயிடும். தேர்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி 110ல் 0 பண்ணிட்டோம்னா 110/54 வந்து 2.0370. இந்த மாதிரி நமக்கு டெசிமல் கழிச்சு ஒரு 4 வேல்யூ வந்து நம்ம கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மூவ் ஃபார் த செகண்ட் ஐட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் கிடைச்ச வேல்யூஸ் எல்லாமே எக்ஸ் வேல்யூஸு ஒய் வேல்யூ இசட் வேல்யூவெல்லாம் எழுதிக்கணும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செகண்ட் ஐட்ரேஷனில் நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம எக்ஸு ஒய் இசட்டுக்கு நம்ம போட்டிருக்கோம்ல, அதுக்கெல்லாம் வந்து இப்போ கிடைச்ச வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்னெல்லாம் கிடைச்ச வேல்யூ 3.1481, ஒய் ஈக்குவல் டு 4.8, 2.0370. இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ 85 மைனஸ் 6 ஒய்ன்னு இருக்கா, அந்த ஒய்ங்கிற இடத்துல 4.8 போட்டுக்கணும். ப்ளஸ் இசட்ன்னு இருக்கா, இசட் இடத்துல 2.0370 போட்டுக்கணும். ஸோ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அங்கே ஆன்சர் வந்து 2.1569 கிடச்சிரும். அதே மாதிரி ஒய்க்கு வந்து 1/15 72 மைனஸ் 6 எக்ஸுன்னு இருக்கும். ஸோ எக்ஸுக்கு அந்த வேல்யூ போட்டுக்கணும். மைனஸ் 2 இசட்ன்னு இருக்கும், இசட்டுங்கிற இடத்துல 2.0370. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் 3.2691. அப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லோரும் 4 டெசிமல்ஸ் எடுத்துக்கணும். சிமிலர்லி இசட்டுக்கு, ஸோ இங்கே இசட்டுக்கு வேணால் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இசட்டுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது 110 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்கா. அப்போ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3.1481 போட்டிருப்பேன், ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 4.8 போட்டிருப்பேன். ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 1.889. இப்போது என்ன பண்ணிக்கணும், இப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு செட் ஆஃப் வேல்யூ கிடச்சிருச்சேன் எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டு. இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு அதே செட்டுக்கு நம்பர் மட்டும் மாற்றிக்கணும். 85 மைனஸ் அங்கே 4.8 போட்டிருக்கேன்னா இங்கே வந்து இப்போ என்ன கிடச்சிது ஒய்க்கு 3.2916 அதை போட்டுக்கணும். இசட்டுக்கு இப்போ என்ன கிடச்சிது 1.8898. ஸோ அதே மாதிரி அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.4866ன்னு வந்துடும். ஸோ மேலேக்கும் இங்கேக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன 2.4886, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ என்ன 2.1569. ஸோ இது மோராலஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 2 பாயிண்டில் கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒய்க்கும் நீங்கள் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்க வேண்டியது. இங்கேயும் 3.685 கிடச்சிருக்கு, இங்கேயும் 3.2691. இப்போ 3 பாயிண்டில் இது ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இசட்டுக்கும் 110 மைனஸ் 2.169 மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1.9, இதுவும் 1.8க்கு நியரஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த ப்ரொசீஜர் வந்து இந்த செட் ஆஃப் 3 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 வேல்யூஸை தூக்கிட்டு போய் திருப்பியும் இதே மாதிரி 4th ஐட்ரேஷன் போட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு மோரலஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டெப்புக்கோசரம் நான் இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ 6 மார்க்ஸ் சம்மாக இருந்தால் யூ கேன் ரைட் த ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டேபிளர் காலம் போட்டு கூட நீங்கள் ஒரு டைம் எழுதாமல் இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் போட்டுட்டு ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு கிடைச்ச நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி வரிசையாக எக்ஸ் ஒய் இசட்னு போட்டுக்கணும். செகண்ட் ஐட்ரேஷனுக்கு நமக்கு இங்கே 3 வேல்யூ கிடச்சிதா,
அதை வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கணும். தேர்டு ஐட்ரேஷனுக்கு இந்த 3 வேல்யூ கிடச்சிதா, ஸோ அந்த 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஃபோர்த் ஐட்ரேஷன் நம்ம இதை இந்த 3 வேல்யூ வச்சுட்டு அப்படியே ஃபோர்த் ஐட்ரேஷன் அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அதை கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டணும் அவசியம் கூட கிடையாது. டைரெக்டாக நீங்கள் அப்படியே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் வேல்யூஸை. அதே மாதிரி ஃபிஃப்த் ஐட்ரேஷன் இருந்தால் கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்டெப்பு மட்டும் போட்டுட்டு ஸோ ரிப்பீட்டிங் த ப்ராசஸ்ன்னு போட்டு ஒரு டேபிளர் காலம் என்ட்ரு பண்ணி நீங்கள் எல்லா வேல்யூஸுமே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ எப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 2.4 இனி ஒரு 2 டெசிமல் போட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் ஆகிடும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 டெசிமல் வர மாதிரி. இங்கேயும் பாருங்கள் மோரெல்லாம் சேம் ஆகிருக்கு, இங்கேயும் மோரெல்லாம் சேம் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஐட்ரேஷனோ இல்லை 5 to 6 ஐட்ரேஷன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸாமில் சில டைம் நாங்கள் 3 ஐட்ரேஷன் போடுங்க 4 ஐட்ரேஷன் போடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த ஐட்ரேஷன் மட்டும் ரிப்பீட் பண்ணால் போதும். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து காஸ் ஜக்கோபி மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு ஐட்ரேஷன் ப்ராசஸ். இதுவும் வந்து ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் XYZ. நம்ம எப்படி எலிமினேஷன் ஜோடான்னு பார்த்தோம், அதில் வந்து பாயிண்டில் வராது. இதில் பார்த்தீங்கன்னா டெசிமல்ஸில் ஐட்ரேஷன் ப்ராசஸ்னால யூ வில் கெட் அன் பாயிண்ட் வைஸ். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டுடேஸ் கிளாஸ். ஸோ வி வில் see the Gauss Seidel also. So once again I will take the class. So இந்த வீடியோஸ் எல்லாருமே பாருங்கள். ஓகே, தேங்க்யூம்மா.